ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. சங்கரம் சங்கராச்சாரியம் சத்குரும் சந்திரசேகரம் அஸ்மத் ஆச்சாரியவர்யம் ச கடத்தோஸ்மி புனః புனः. காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாகவே நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படின்னு. அந்த நாதனுடைய நாமம் வந்து நமசிவாய. நமசிவாயங்கிறது ஒரு மந்திரம். அதுக்கு ஒரு ரூபம். தேவதா, அத்தியதி தேவதா, பிரத்யதி தேவதான்னு சொல்ற மாதிரி இதுல மூல தேவதையே அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு ரூபம்னு கொடுத்தா நாதன் நாமம் நமசிவாயம். அவனுடைய நாமமே வந்து ஒரு மந்திர பொருளாகிறது. மந்திரமாவது நீருன்னு சொன்ன மாதிரி அந்த நீரை அணிந்து கொண்டிருப்பவனும் ஒரு மந்திரமாகவே விளங்குகிறான் அப்படின்னு அந்த பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன்ட்ட மகான்கள்லாம் என்ன பண்றான்னா, பிற்காலத்துல வரப்போறவா கண்ணாப்பனான்னு எதையா கேட்டு அவனும் கொடுத்து அதை வாங்கிட்டு திண்டாட போறதுகளே சொல்லி என்ன கேட்கணும், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்படி வணங்கணும், எப்படி பூஜை பண்ணணும் எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணி வச்சுட்டு போயிட்டான். நம்ம அதை கரெக்டா பார்த்துன்னு வந்தோம்னாலே நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இராத நம்ம நல்ல வழியில முன்னோர்கள் போட்ட பாதையிலே சென்றார்கள் சொல்வா இல்லையா, அந்த பாதையில வழுவாத நம்ம போனோம்னாலே நமக்கு வந்து தட்டுக்கிட்டு போகாத, திசை மாறி போகாத நேர் வழியில் நம்ம போயிட்டு இருப்போம். நமக்கு பாபமும் புண்ணியமும் ரெண்டுமே சேரவே சேராது. ஆனா இந்த பாப புண்ணியத்தினால இந்த கர்ம பலனால சொல்றார் மாணிக்க வாசகர் சொல்வார், எல்லா பிறப்பும் பிறந்து அழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்வர். இத்தனையோ பிறகு எடுத்துட்டேன்ப்பா, நானு எல்லாத்தையும் பிறந்து இழைச்சாச்சு. எம்பெருமானே நீதான் மெய்யான மெய்ப்பொருள், உண்மை பொருள் நீதான் அப்படிங்கிறது இப்பதான் நான் உணர்ந்தேன். உன்னுடைய பொன் அடிகள் திருவடி தாமரைகளை இன்னைக்குதான் நான் வந்து கண்டேன். அது கண்டதுனால வீடு பெற்றேன். நான் அதுல இருந்து விடுதலையாகி இந்த பந்த மோட்சங்கள்ல இருந்து விடுபட்டு நான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கத்தியை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா அப்படிங்கிறார். அப்படி நான் நல்லா கடை தேர்றதுக்காக என் மனசுக்குள்ள நீயாகவே வந்து உட்கார்ந்துண்டு அப்படி ஓங்கார சொரூபமாக நின்று மெய்யா அப்படி உண்மையான பரம்பொருளாக இருக்கக்கூடியவனாக நிற்கிறாயே விமலா, எந்த விதமான கல்மஷமும் இல்லாத தூய்மையான சிவமாக இருக்கிறாயே ஏ விமலா, விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன. எல்லா வேதங்களும் நான்மறைகளும் உன்னையே ஸ்தோத்திரம் பண்றது. ஏன்னா நீ நான்மறை பொருளாக விளங்குகிறாய் இல்லையா. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயே சொன்ன மாதிரி அப்படி வேதம் நான்களும் உட்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா பாரத தேசத்துல மாத்திரம் இல்லை. இப்ப அப்பப்ப அங்கங்க பாக்குற அகழ்வாராய்ச்சி அதுல எல்லாம் பாக்குறச்ச எத்தனையோ நம்முடைய அண்டையல் நாட்டுகள் எல்லாம் கூட நிறைய சிவக்ஷேத்திரங்கள்லாம் இருந்ததற்கான ஆதாரங்கள்லாம் கிடைக்கிறது. அங்கங்க தோண்டி பார்க்கும்போது சிவன் கோவில்கள் கிடைக்கின்றன, லிங்கங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் பார்க்கச்சு ஒரு காலத்துல பாரத வருஷே பரத கண்டே மீரோஹோ தட்சிணே பார்சன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பாரத கண்டம்ங்கிறது பாரத தேசம்ங்கிறது பெரிய ஒரு விஸ்தாரணத்தோடு இருந்ததாக ஏகசத்ராதிபதியினுடைய ஆட்சியில இருந்த மாதிரி இருக்கின்றதுக்கு நிறைய ப்ரூஃப் அங்கங்கெல்லாம் கிடைக்கிறது. அதோட பல தேசங்கள்ல இருக்கக்கூடிய பல ஊர்களுடைய பேரெல்லாம் பார்க்கறச்ச கூட நமக்கு அது ஆதி காலத்துல இருந்த பேரு மருவி இன்னைக்கு இருக்கிற பேராக வந்திருக்கு அப்படின்றதுக்கு பல ஆதாரங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. அப்பேற்பட்ட சிவன் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் பசுமாட்டினுடைய உடம்பு முழுக்க அந்த பால் நிறைஞ்சிருந்தாலும் அது மடியில தானே கறக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இந்த பரமேஸ்வரன் எல்லா திசைகளிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா தேசங்களிலும் இருந்தாலும் கூட அவன் பிரத்யேகமா பார்க்கும்போது பாரத தேசத்துல தான் அவருக்கு நிறைய கோயில்கள் இருக்கு. அந்த கைலாய மலை என்று சொல்றது கூட இந்த பாரத தேசனுடைய வடக்கு பகுதியில இமயமலையினுடைய உச்சியில இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அந்த கைலாய மலைக்கு போயிட்டு வந்தவாளும் உண்டு, மலை வரைக்கும் பார்த்தவா உண்டே தவிர அது மலையில இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை பிரத்யட்சமா பார்த்தவா யாராவது இருப்பாளான்னா ரொம்ப கைவிட்டு என்ற மாதிரி சில மகான்கள் தான் இருப்பா. ஆனா அவ பார்த்தவள்லாம் திரும்பி வந்து நமக்கு சொல்ல முடியாது. அவள்லாம் பகவானை போய் சேர்ந்து விட்டாத கண்டவர் விண்டில பார்த்தவாள்லாம் சொல்ல முடியாது. அதை பத்தி வர்ணனை பண்ணி சொல்லக்கூடியவாள்லாம் கேட்டு ஏதோ ஒரு பிரமாணத்தை வச்சுன்னு தான்
சாஸ்திர பிரமாணம், வேத பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், எத்தனையோ விதமான பிரமாணங்களை வச்சுட்டு நமக்கு சொல்றாளே தவிர அவ பார்த்தானே இல்ல கேட்டுதான் அப்படின்றவர். இப்போ நம்ம இருக்கோம், நமக்கு அப்பா இருந்தார், நமக்கு தாத்தா இருந்தார், நமக்கு தாத்தாக்கு தாத்தா இருந்தார், அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒருத்தர் இருந்திருக்கார், அவருடைய வம்சாவளியில் தான் நம்ம வந்திருக்கோம். அது அந்த வம்சாவளியில கூட நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னு ரொம்ப பிரபலமாக இருந்த மகர்ஷிகளை மாத்திரம் ஞாபகம் வச்சுட்டு ஒரு நம்ம சொல்லுவோம். பெரியவாள்லாம் நமஸ்காரம் பண்ணும்போது இந்த அபிவாதியை சொல்றதுன்னு அப்படி சொல்லும் போது, நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், இந்த வேத சாக்கையை சேர்ந்தவன், இதுல இந்த என்னுடைய கோத்திரத்துல ரொம்ப பிரபலமான மகரிஷிகள்லாம் இவாள்லாம் அப்படின்னு சொல்ற போது, எப்போ காலத்துக்கு முன்னாடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல. அப்படி அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்துல தோன்றிய மகரிஷிகள் இருக்காள், அவளுடைய வம்சத்துல வந்த பெருமை உடையவனாக நான் இருக்கின்றேன். அந்த மகரிஷிகள்லாம் எப்ப இருந்தானே தெரியாது என்று சொல்லும் போது, அந்த காலந்தொட்டு என்னுடைய வம்சாவளியானது இப்படி வழி வழியா அபிச்சின்னமாக வளர்ந்து கொண்டிருக்குன்னு சொல்றோம் இல்லையோ. அப்படி அந்த காலத்திலேயே இருந்த பரம்பொருளாக வழிபடப்பட்ட அந்த பரமேஸ்வரன் ஆதி மூலமாக அவன் கொண்டாடப்படுகிறான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆதி மூலமே அப்படின்னு யானை கூப்பிட்டது, அப்ப மகாவிஷ்ணு வந்தார். ஏதோ ஒரு ரூபத்துல பகவான் வரணும். அந்த பரம்பொருள் பரபிரம்மமானது யார் எப்படி கூப்பிடுறாளோ அப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி இது ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்தது. அப்படிங்கிற போது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கறத கூட எல்லாம் என்ன சொல்றா, பெரியவாள்லாம் கவிகள்லாம் என்ன சொல்றான்னு, அந்த 3 தொழில்களை பண்ணுவதற்காக அந்த பரபிரம்மமானது தன்னை 3 சொரூபமாக மாற்றிக்கொண்டது. தன்னுடைய சக்தி என்றக்கூடிய மாயையை தன்னோடு சேர்த்து கொண்டு அந்தந்த தொழிலை பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாடு இருந்துட்டு வந்திருக்கு, ஒரு நம்பிக்கை இருந்துட்டே வந்திருக்கு. அந்த பரமேஸ்வரனானவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால அவனை எல்லாரும் தொடரா, அவனை வணங்குறா. அவன் இருக்கிற இடங்கள் எல்லாம் புண்ணிய கஷேத்திரமா ஆயிடுத்து. அவனுடைய பெருமைகள்லாம் எப்படி அப்படின்னா, பெருமை பத்தி வள்ளலார் ஒரு பாடல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சொல்லுவதற்கு அரிய பெருமையுடைய மேலான ஜோதி சுரூபனே திருவண்ணாமலையில் என்ன நல்லையோ அடிமுடி காண முடியாத பிரம்மாவும் விஷ்ணுவும் அப்படி தேங்கி மயங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஆகாசத்துக்கு பூமியாவும் நின்றவனான அவனுக்கு 3 கண்கள். அந்த 3 கண்களும் ஒண்ணு சூரியன், ஒண்ணு சந்திரன், ஒண்ணு அக்னி. ஆனா 3ம் நெருப்பு கொழுந்து போல பளபளன்னு இருக்கான். கருமையான நிறத்தையுடைய இந்த சிவபெருமானும் பிரம்மன் அவ கூட இவரை அப்படி போற்றக்கூடிய அளவுக்கு, துதிக்கக்கூடிய அளவுக்கு மாணிக்க மலை போல இருக்காராம். சிவசிவேன்னு அவ்வளவு உயரமா இருக்காராம். அப்படி அப்பேற்பட்ட அந்த பெருமானானவன் என்ன பண்றான்னு, நான் எதுக்குமே பொருத்தமில்லாதவன், என்னோட யாராவது நட்பு பாராட்டுவாளான பண்ண மாட்டா. என்ன, நான் அவ்வளவு தவறுகள், அகமஸ்தி அபராதானம் ஆலயகான்னு ஒருத்தர் சொல்றார். அது மாதிரி தவறுகளுக்கெல்லாம் ஒரு கோயில் கட்டணும்னா அது நானா தான் இருப்பேன். அப்பேற்பட்ட என்னோட யாரும் ஒட்டி உறவாடவே வரமாட்டாப்பா. ஆனா அப்பேற்பட்ட அந்த எளியவனான என்னுடைய குற்றங்களை எல்லாம் கூட பொறுத்து நீ என்னை இந்த உலகத்துல, இந்த சம்சார சகரத்துல நான் மூழ்காம என்னை கரையில எடுத்து விடுத்து எனக்கு அருள் பண்ணக்கூடாதா? நீ பண்ணணும், நீ பண்ணுவ, நீ பண்ண போற, நீ பண்ணித்தான் ஆகணும். யூ ஹாவ் டு டூ இட், ஆல்டர்னேட்டிவே கிடையாது, யூ ஷுட் டூ இட் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் சொல்றார். இந்த பாடலோட நம்ம இன்னைக்கு துவங்க போறோம். நம்ம சொல்லற்கு அரிய பெரிய பரம் சுடரே, முக்கச்சுடர் கொழுந்தே, மல்லர் கருமால் அயன் முதலோர் வழுத்தும் பெரும் சீர் மணிக்குன்றே, புல்லற்கு அரிதாம் எளியேன் தன் பிழைகள் யாவும் பொறுத்து இந்த அல்லற் கடல் நின்று என எடுத்தே, அருள்வாய் உந்தன் அருள் நலமே. உன்னுடைய அருள் இருக்கே, அந்த அருள் செல்வம் அதுதான் உலகத்திலேயே ரொம்ப நல்லது, அதை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வள்ளலார் சொல்றார். ராமலிங்க சுவாமிகள் சொல்றார், இது பண்ணலாம், சரி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணலாம், உன்னே தொழலாம் அப்படின்னு சொன்னா, ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதார். நான் என்னத்த பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாத, ஒன்னும் தெரியாத நான் எப்படி உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? நீ 3 வேதங்களாலும் அறிய தகுந்தவன், வேதம் 4 மெய்ப்பொருள் ஆனவன். அதே இவரும் சொல்றார்.
மனதிற்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கிறவனா நீ இருக்க. ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரண சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சரீரங்களையும் அழித்து முக்தியை கொடுக்கிறவனாம் நீதான் இருக்க. எல்லாத்துக்கும் முதல்வனும் நீ, 3 கண்களை உடையவனும் நீ. அங்க சொன்ன மாதிரி எங்கேயும் 3 கண்கள், இவரும் அதையேதான் சொல்றார். அனைத்திற்கும் முதல்வன் நீ என பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட உன்னை தொடரா அப்படிங்கிறார். ஜடை தரித்திருக்கனால கம்பீரமான தோற்றத்தை உடையவனாக இருக்கிறாய். உடம்பு முழுக்க அந்த அசையக்கூடிய மாலைகளை, சர்ப்பங்களை எல்லாம் மாலையாகவும் ஆபரணங்களாகவும் அணிந்து கொண்டிருக்கிறாய். கையில ஒரு கையில நீ மான் வச்சுருக்க, இன்னொரு கையில மழு வச்சுருக்க. தேவர்கள் எல்லாம் ரொம்ப சிறந்தவனா இருக்க. நீ சுயமாவே பிரகாசிக்கிற. உனக்குன்னு ஒரு பிரகாசம் வேண்டாம். சூரியனுக்கு வெளிச்சமா போடணும், அவனே சுயமா பிரகாசிக்கிறான் இல்லையோ, அப்படி சுயமாக பிரகாசிக்கிறவனா இருக்க. இத்தனைக்கு மேல நீ எங்கிட்ட கருணையோட இருக்கப்பா நீ. ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் நீ நாயகன் அல்லவா. மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய ஞானபரமான உறைவிடமாகவும் நீயே தானே இருக்க இல்லையா. அப்படி அம்பிகையோட கூட இருக்கக்கூடிய நடனம் ஆடக்கூடியவனே, நடன சிகாமணியாக இருக்கக்கூடியவனே, அப்பேற்பட்ட ஹே சிவனே, நான் உன்னை என்னுடைய ஹிருதயத்துல நான் தியானம் பண்றேன். எதுக்குன்னா முக்தி அடையறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். இந்த ஸ்லோகம் எங்க வருதுன்னு தெரியுதா? சரி, நான் அடி எடுத்து கொடுத்துட்டா ஆஹா இதுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். தைவேத்யம் ஹிருத்யம் திரிபுரஹரமாத்யம் திருநயனம் ஜடாபாரோதாரம் அரத்புரகஹாரம் மிருகதரம் மகாதேவம் தேவம் மை சதய பாவம் பசுபதிம் சிதாலம்பம் சாம்பம் சிவமதி விடம்பம் ஹிருதிவஜே. 3வது ஸ்லோகம் சிவானந்த லகரியில. நம்ம அப்படியே எல்லாரோடையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது அந்த சிவனுடைய பெருமையை அப்பப்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்குன்றதுனாலதான் இதெல்லாம் அங்கங்க நான் எடுத்துன்னு அந்த கிளாஸ்ல நடுவில் நுழைச்சு நான் சொல்றேன். அது இதெல்லாம் தேடி பிடிச்சு படிக்க முடியாதவாள்லாம் இருப்பா இல்லையா, அவளுக்கு இது கொஞ்சம் உபகாரமா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நம்ம பண்றோம். அப்பேற்பட்ட சிவன் ஒரே கூடிய தலங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டா ஏகப்பட்ட தலங்கள். அந்த சூத பௌராணிகர் அந்த முனிவர்களுக்கெல்லாம் சொல்றார், அந்த மண்டபத்துல உட்காந்து காட்சியில என்ன சொல்றார் அப்படின்னு. அவெல்லாம் என்ன கேட்கிறா, எங்களுக்கு ஒரே ஒரு ஸ்தலத்தை சொல்லுங்க, அந்த தலம் ரொம்ப பெருமை வாய்ந்ததாக சிறந்ததாக சிவஸ்தலமாக இருக்கணும். எதை பணிஞ்சா வேற எதுவும் வேண்டாமோ இல்லையா. அந்த இதுல சொல்லல முண்டகோபநிஷத்தை, எதை தெரிஞ்சுட்டா வேற எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தலத்தினுடைய பெருமையை புரிந்து கொண்டு விட்டோம்னால் மற்ற தலங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். இதுவே ரொம்ப வசதியானது. இதுவே கிடைச்சுட்டோன்னா அப்புறம் என்ன இல்லையா. உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு 9 ஜென்மாக்கு நிறைய வசதிகள் இருந்துட்டோம், அவனுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்க போறான் இல்லையா. சதாசிவ காலமும் சிவ தியானத்துல இருந்துட்டு போயிடுவானே. அவனுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டை பத்தியோ தூங்கறதுக்கு இடத்த பத்தியோ ஒழுக்கத்துக்கு ஆடையை பத்தியோ கவலைப்படாத ஒரு நிலை ஒருத்தனுக்கு இருந்துட்டுன்னா அதை விட பரமானந்தம் அவனுக்கு என்ன இருக்க முடியும் அப்படின்ற வரும்போது இவர் சொல்றார், அதுக்கு ஒரு ஸ்தலமா சொல்றார். அப்படியா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்தலத்தை சொல்லணுமா, அதுதான் மதுரை, அதுதான் திரு ஆலவாய், ஹாலாஸ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஆலவாய். திரு ஆலவாய்னு ஏன் அப்படி பேர் அப்படின்னாக்க ஆலவாயன் இருப்பதனால அது ஆலவாய் கஷேத்திரம். ஆலவாயன்னா ஆலாகல விஷத்தை உண்டவன், கழுத்திலே தொண்டையிலே நிறுத்தியவன், அப்பேற்பட்டவன் உரைகின்ற திருத்தலம். அதுக்கு மாத்திரம் என்ன அவ்வளவு பெருமை. எத்தனையோ சிவஸ்தலம் இருந்தாலும் 12 ஜோதிர் லிங்கங்கள் இருந்தாலும் அதுல இமயமலையிலேயே உயர்ந்த ஸ்தானமான கைலாய மலையே இருந்தாலும் ஏன் மதுரைக்கு அவ்வளவு பெருமை அப்படின்னா, மதுரை அவன் 64 திருவிளையாடல்களையும் அந்த ஆண்டவன் அங்க பண்ணி அங்கேயே அரசாட்சியும் செய்தனால் அம்மையோடு கூட இருந்து கொண்டு அந்த மதுரையம்பதியை அரசாட்சி செஞ்சதுனால அதனுடைய பெருமையானது, அதனுடைய விசேஷமானது, அதனுடைய போற்றுதற்குரிய பெருமைகள் எல்லாம் வேற எந்த கஷேத்திரத்திலும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கார். ஒன்னொன்னு அப்படி சொல்லும் போது அந்த காசி முதலான தலங்கள்லாம் முக்தியை தரும். கங்கை சூழ்ந்திருக்கனால அங்க போய் கங்கையில குளிச்சுட்டு வந்தா அது முக்தியை தரும். இந்த தூய்மையான அந்த வைகை நதி நீர் சூழ்ந்த அந்த திருவாலவாய் இருக்கு, அது பூமியில வாழும்போது ஜீவர்களுடைய முக்தியை தருமா. அந்த மதுரையம்பதியில வாழ்ந்தாலே அவளுக்கு அந்த வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் முக்தியை தரக்கூடியதா இருக்குமா.
அப்புறம் வந்து பின்னாடி மறுமையிலும் முக்தியை கொடுக்கும், இம்மையிலும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கும். இது நிச்சயமா உறுதியானது அப்படின்னு சொல்றார். எல்லா தலங்களிலும் திருவாலவாய் அப்படிங்கிறது ஜீவன் முக்தியை தரதுனால அது ரொம்ப மேம்பட்டது அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பாடல், அதுக்கு அடுத்த பாடலுக்கு வரும்போது சொல்றார், திருவாலவாய் தலத்தை விட்டு வேற பிற ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்றவாள்லாம் கடை வல வைத்தியக்காரான்றார். கை நிறைய அமிர்தத்தை கையில கொடுத்து சாப்பிட்டு தான் முழங்கையை போய் நக்கிட்டு இருந்தான்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு வைத்தியக்காரன் இல்லையா? அது மாதிரின்னு சொல்லி நம்ம நிறுத்தினோம். போன வகுப்புல அந்த இதோட நிறுத்தினோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் மேல சொல்ல போறார். என்ன சொல்ல போறாருன்னா, அந்த ஸ்தலத்தினுடைய பெருமையை பத்தி சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. மதுரையம்பதியுடைய தலத்துடைய விசேஷங்களை பத்தி முதல்ல சொல்லிட்டே இருக்க. மூர்த்தி, ஸ்தலம், அதுக்கப்புறம் வந்து தீர்த்தம் அப்படி வரும்போது முதல்ல ஸ்தலத்தை பத்தி சொல்லிட்டு வர போறாரு. மூர்த்தியை பத்தி தான் நிறைய சொல்ல போறாரு இல்லையா பின்னாடி. மற்ற தலங்கள் இருக்க அங்கெல்லாம் வந்து இது வரிசையா ஒரு 5-6 பாடல் சேர்ந்த மாதிரி அதுக்கு வந்து வர்ப்ப கடைசியில் தான் சொல்லுவார். இதுல இதெல்லாம் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடியது அப்படின்னு முடிக்கிறதா சொல்லுவார். மற்ற தலங்கள் எல்லாம் அஸ்வமேத யாகம் பண்ணுவா, வாஜபேய யாகம் பண்ணுவா, குற்றமே இல்லாத ஒரு யாகம், அதுன்னா ஷோடசாதம் அப்படின்ற ஒரு யாகம், அப்புறம் அக்னி வச்சு ஹோமங்கள், அப்புறம் யாராலையும் முடிக்க முடியாத கடினமான ராஜசூய யாகம். என்னமா இல்ல அந்த ராஜசூய யாகம் பண்ணோம்னா பெரிய சக்கரவர்த்தியா இருந்தா தான் பண்ண முடியும். ராஜசூய யாகம் பண்ணதுல வந்து நமக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருக்காருன்னா ஒருத்தர் ரொம்ப பிரபலமானவர். யார் அவர் ராஜசூய யாகம் பண்ணவர்? யுதிஷ்டர். தர்மபுத்தர் தான் பண்ணார் இல்லையா? அவர் ராஜசூய யாகம் பண்ணி நிர்மாணம் பண்ண இடத்துக்கு பேர் தான் இந்திரபிரஸ்தமா? இந்திரபிரஸ்தம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெல்லி தான் இந்திரபிரஸ்தம் இல்லையா? ஆமா. அதுல வந்து ராஜசூய யாகம் பண்ணும்போது அவர் எல்லா தேசத்து அரசர்களையும் வென்று அதுக்கப்புறம் தான் ராஜசூய யாகம். அஸ்வமேத யாகம் மாதிரியே அப்படிதான் எதுவும் நினைக்கிறேன். எதுவும் இப்படி யாராலையும் முடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமானது. இதுக்கு நிறைய பணம் வேற வேணும். அதுக்கு பிறகு எல்லாராலும் சக்கரவர்த்தின்னு ஒத்துக்கொள்ளப்பட்டவராக இருக்கணும். இதுக்கு பணம் சேர்த்துன்னு வரதுக்காக அர்ஜுனன் போனான் அப்படின்னு சொல்லுவார். அர்ஜுனன் வந்து ஊர் ஊரா போயிட்டு எல்லா அரசர்களையும் வென்று அவாகிட்ட இருந்து பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தான். அதனாலதான் அவருக்கு தனஞ்சயன் பேர் இல்லையா? தனத்தை ஜெயிச்சு கொண்டு வந்ததுனால தனஞ்சயன் பேர் இல்லையா? இப்படி நிறைய வேள்விகள் எல்லாம் பண்றாளே, விதவிதமான வேள்விகள் எல்லாம் பண்றா, யாகங்கள் எல்லாம் பண்றாளே. இந்த வேள்வியெல்லாம் செய்யறதுனால, இந்த யாகங்கள் எல்லாம் பண்றதுனால ஒரு எத்தனையோ நிறைய பலன்கள்லாம் கிடைக்கும். இதுல கிரியைகள்லாம் வேற சொல்றாரு. இது வந்து தமிழ் படுத்தி சொல்றதுனால சம்ஸ்கிருத பதத்தை வந்து கரெக்டா தெரியல. தர்ஷபூரணம் அப்படின்ற ஒரு காரியங்கள். தர்ஷபூர்ணம் வந்து தர்ஷ வந்து அமாவாஸ்யா, பூர்ணங்கிறது பூர்ணிமா, அந்த ஃபோர்ட் நைட்ல பண்ற யாகம் அது. ஓ, அமாவாஸ்யா பௌர்ணமி 2 நாளும் பண்றது. அது வந்து சிவனை குறித்து பண்றது. அது அப்படின்னு இல்ல, பொதுவா பண்ணக்கூடிய ஒரு இதுல இந்த ஷண்ணவதி சொல்றா இல்லையா, அந்த மாதிரி அதுல வந்து தர்ஷபூர்ணமாசம் அந்த மாதிரி. ஆமா ஆமா. இப்ப இந்த பாடல்ல 240வது பாடல் நம்ம பாக்குறோம். அதுல வந்து என்ன இந்த கருத்தை சொல்லக்கூடிய விதமா அந்த பாடல் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, மற்றைய தலங்கள் தம்மில் பரிமகம் வாஜபேயம் அற்றமில் சோடசாகம் அக்னி இட்டு ஓமம் யாவர்க்கும் முற்று அரும் ராசசூயம் முதல் மகம் முடித்த பெரும் செற்றமின் தரிச பூர்ணம் முதல் இட்டி செய்த பேரும். இதோட இன்னும் மேல தொடர போறது. இதுக்கு என்ன பதமா அர்த்தத்தை பார்க்கலாம், அவர் எப்படி சொல்லியிருக்காருன்றத. அந்த பதமான அர்த்தத்தை பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக இது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றைய தலங்கள் தம்மிடம் அப்படின்றது இல்லையா? மற்றைய தலங்கள் தம்மில் அப்படின்னு அங்க பிரிக்கணும். அது தமிழ்ல, செந்தமிழ்ல, தூய தமிழ்ல வரும்போது அந்த ஒரு வார்த்தையும் சேரும் போது அந்த சந்தியில அது கொஞ்சம் மாறுறது சம்ஸ்கிருதம் மாதிரியே. மற்றைய தலங்கள் தமிழ், அதனால வேற கஷேத்திரங்கள் எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கு. ஸ்தலம்னாக்க சாதாரண தலம் அப்படின்னா இடம், ஸ்தலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்தலம் அப்படின்னா இடம்னு அர்த்தம்.
இடம்னா புண்ணிய கஷேத்திரம்னு எடுத்துக்கலாம். மற்ற ஸ்தலங்கள் இந்த பல அரிய சிவ கஷேத்திரங்கள்லாம் இருக்குது. அந்த அந்த இடத்துல எல்லாம் நிறைய எத்தனையோ விதமான ஒன்னொன்னு ஒரு இதுக்கு பெயர் போடுறது. ஒரு ஊர்ல ஒரு யாகம் பண்ணுவா அப்படின்னு. இதுல பரிமகம் அப்படின்னா பரின்னா குதிரை, மகம்னா யாகம். மகபதி அப்படின்னு இந்திரனுக்கு பேர் இல்லையா? மகபத்தின்னு இந்திரன் தானே. ஆமா, நிறைய யாகங்கள் யஜ்யங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணி அவன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணி இந்திரனா வந்தான்னு சொல்லுவான். அப்ப இன்னொன்னு கூட சொல்லுவான், இந்திரன் ஒரு பதவி தானே தவிர ஆள் கிடையாது. யார் அங்க அந்த பதவிக்கு போனாலும் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்ங்கிற மாதிரி அந்த ஸ்தானத்தினுடைய அந்த ஒரு பேர் தானே தவிர அந்த பதவியினுடைய பேர் தவிர அப்பப்ப அந்த இந்திரங்கள் மாறுவான்லாம் சொல்றாங்க. இங்க பரிமகம்னா அஸ்வமேத யாகம். பரின்னா அஸ்வம், குதிரை. அந்த குதிரைய அனுப்பிச்சு ஊர்வலா போய் அந்த குதிரையை யாரும் எதிர்க்காத கட்டி போடாத அப்படியே விட்டுட்டானா அந்த ஊர்லாம் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். அந்த குதிரை போயிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தன் கட்டி போட்டானா அவனோட சண்டை போட்டு ஜெயிச்சு வரணும். அப்படி அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம் ராமர் கூட பண்ணான்னு ராமாயணத்துல இருக்கு இல்லையா? அதுலதானே லவகுச்சாவை பாக்குறது. ஆமா, லவகுச்சா அந்த குதிரையை கட்டி போட்டா அப்புறம் தேடின்னு வரா, லக்ஷ்மணன் தான் வரா அப்படின்னு சொல்லுவா இல்லையா? இதுல அங்கங்க இதனுடைய ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் வாஜபேயம்னு ஒரு யாகம். இந்த வாஜபேய யாகம் பண்ண குடும்பத்தை சேர்ந்து நிறைய பேர் இருக்கா. நாட்டுல எல்லாம் நிறைய பேர் இருக்கா. அவ பேரு கூட வாஜபேயின்னு வச்சுட்டு இருப்பா இல்லையா? வாஜபேயி. அப்ப இன்னும் நிறைய சோமயாகம் பண்ணுவாளுக்கு சோமயாஜி இப்பவும் பண்றா. சோமயாகம் இப்பவும் பண்றான்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல யாகங்கள் இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வாஜபேய யாகம் அதனுடைய என்ன விசேஷம் ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல. ஒரு யாகம் அப்படின்னு வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் அற்றமில் சோடசாகம். அற்றம் இல்லைன்னா எந்த விதமான குற்றமும் இல்லாத குறைகளும் இல்லாத சோடசாகம். அது சோடசாகம் அப்படிங்கிறது என்னது? அதுவும் அது ஒரு யாகம். அப்படி அக்னி இட்டு ஹோமம். அக்னி இட்டு ஹோமம்னு அக்னியை இட்டு ஹோமம், நெருப்பை வளர்த்து அதுல ஹோமம் பண்றது. அதுக்கப்புறம் யாருக்கும் முற்று அரும், எல்லாருக்கும் முடிக்கவே முடியாத, முற்று அரும் முடிக்க முடியாத, யாருக்கும்னு யாவருக்கும் ஒருத்தருக்கு கூட முடிக்க முடியாத ராஜசூய யாகம். ராஜசூய முதல் மகம் முடித்த பேரும். இந்த ராஜசூய யாகம் இது போன்ற யாகங்களை எல்லாம் செய்து முடித்ததுனால வரக்கூடிய அந்த வேள்விகளை செய்ததுனால கிடைக்கக்கூடிய பயன் இதோட செற்றம் இல்ல வருத்தம் இல்லாத. செற்ற அப்படின்னாக்க அதை இல்லாம செய்தன்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. அதுல இருந்து வந்துதான் செற்றது அப்படின்னு சொல்லுவான். செற்றதுன்னா இல்லாமல் செய்தது, செய்யப்பட்டது அப்படி அர்த்தம். இங்க வருத்தம் இல்லாமல் செய்யப்பட்ட தர்ஷபூர்ணம் முதல். தர்ஷபூர்ணம் என்று சொல்லக்கூடிய இட்டி பெரும், இட்டி செய்த பேரும். இஷ்டின யாகம். இஷ்டிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு இட்டி அப்படின்னு இஷ்டுக்கு மேல இட்டு யூஸ் பண்றாங்க. இஷ்டி அந்த யாகம் செய்த பேரும், தர்ஷபூர்ணம் முதலான யாகங்களை எல்லாம் செய்வதால வரக்கூடிய பேரும், இத்தனை பேரும் இதை வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இன்னும் சொல்றேன் அப்படின்னு அடுத்த பாடல சொல்றார். இழுது அன்னம் கன்னி இழிவு தேர் யானை இல்லம் வெள்ளி ஆண் பொன் பூணாடை விளைவோடு பழனம் அப்புறம் முன்னார் தள் அரு அடிமை ஆதி தானங்கள் செய்த பேரும் வல்லரன் காசியாதி பதிகளில் வந்த பேரும். இப்ப முதல்ல கொஞ்சம் எல்லாம் சொல்லியாச்சு, யாகங்கள் பேர்லாம் சொல்லி இந்த யாகங்கள் செய்து அதனால வரக்கூடிய பயனும். அதுக்கப்புறம் இன்னும் என்ன, இன்னும் அது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய இருக்க சொல்ற கேட்டுக்கோ அப்படிங்கிறார் அவர். இன்னும் என்னென்ன சொல்றார் அப்படின்னாக்க எள்ளு இதெல்லாம் தானம் பண்றது, எள்ளு தானம் பண்றது. அப்புறம் சாதாரணமா எள்ளுங்கிறது அபர காரியங்கள்ல தான் தானம் பண்ணுவாங்க. சில பேர் பாபத்தை போக்கிக்கிறதுக்காக எள்ளு தானம் பண்ணுவான்லாம் சொல்ற. இந்த எள்ளு தானம் பண்ணாக்க அதுக்கு கூடவே தங்கம் கொடுக்கணுமா அந்த காலத்துல சொல்வாளாம்.
ஒரு மலையளவு தங்கம் கொடுக்கணுமா, ஒரு படி எள்ளு கொடுக்க தானம் வாங்கணும்னாக்க அந்த எள்ள தானம் வாங்குறவ பெருமை வாங்கினா அந்த பாவத்தை ஏத்துன்றா இல்லையா. அதனால அவ போய் ஜபத்தபங்கள்லாம் பண்ணி இத்தனை ஆபத்து ஜபங்கள் பண்ணி அந்த பாவத்தை போக்கிக்கணும்லாம் அந்த காலத்துல சொல்லிருக்கா. அப்படி எள்ளு, அதுக்கு நெய் தானம் பண்றது, அப்புறம் அன்னம் தானம் பண்றது, அன்னத்தோட கன்னி தானம் பண்றது, கன்னிகா தானம்னு இப்ப சொல்றது. அந்த கன்னி தானம், கன்னி அப்படிங்கிறது ரொம்ப இளம் 10 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை, அந்த கன்னியா பொண்ணு. அப்புறம் குதிரைய, அஸ்வம், யானைய, அது குதிரைய தானம் பண்றது, யானைய தானம் பண்றது, வீடுகள் கொடுக்கறது, எல்லாருக்கும் வீட்டை தானமா பண்றது, அப்புறம் வெள்ளி தங்கம், அப்புறம் பசுவை தானம் பண்றது, அணிகலன்கள் எல்லாம் தானம் பண்றது, ஆடைகள் எல்லாம் கொடுக்கறது. இதோட நல்ல விளையக்கூடிய நல்ல வயலை கொடுக்கறது, தரிசு நிலமா கொடுக்காத விளைச்சலோட கூடிய நிலங்கள்லாம் கொடுக்கறது. அது தவிர நிறைய அடிமைகள்லாம் கொடுக்கறது. அந்த காலத்துல அடிமைகள்லாம் இருந்திருக்கான்னு தெரியுது. இப்பதான் நம்ம பாண்டட் லேபர்லாம் சொல்றோமே, ஒழிக்கணும் அப்படின்லாம் சொல்றோம். அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அவளை கட்டுப்படுத்தக்கூடாது. அந்த காலத்துல அடிமைகள்லாம் வேற எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு இருப்பா. அவளா ஒரு தன்னுடைய அறிவு கூர்மையினால மேல வரக்கூடிய அளவுக்கு அவளால முடியாதவாளா இருக்கிறவாள்லாம் அடிமை. அது கூட நம்ம தேசத்துல ஜாஸ்தி இருந்ததா தெரியல, வெளிநாடுகள்ல எல்லாம் நிறைய இருந்திருக்கு அந்த மாதிரி. அவ அடிமைகள்லாம் விலைக்கு வாங்கிட்டு வருவாளாம். வாங்கிட்டு அவளை பாடுபடுத்தி அவளை வேலை வாங்குவா அப்படின்னு சொல்லுவா. சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யலைன்னா சவுக்கால அடிப்பாம்பா, சாட்டையால அடிப்பா அப்படின்பா. அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் மாறிடுது. அதெல்லாம் ஒரு காலத்துல கொடூரமானது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதெல்லாத்தையும் கூட ஓரளவுக்கு ஒழிச்சு எல்லாம் பண்ணிட்டான். இப்படி அடிமைகள்லாம் எதுக்குன்னு ஒரு 1000 பேர் 500 பேர் இருந்துச்சுன்னா வேலை செய்யறதுக்கு, ஊர்ல வேலை செய்யறதுக்கு எல்லாம் அனுப்புறது. அடிமைகள் இப்படி பலவிதமான தானங்கள் செய்யறது. அப்படி இந்த தானங்கள்லாம் செய்யறதுனால வரக்கூடிய பலன், அப்புறம் இந்த வள்ளல் பெருமானாக காசி விஸ்வநாதனாக விளங்கக்கூடிய அந்த கங்கை கரையில வசிக்கிறாளே, அதனால வந்த பயன், அதனால என்ன கிடைக்குமோ அந்த பலன் இருக்கு. இத்தனை பலனும், அப்புறம் பலனும்னு போட்டான அந்த இன்னும் இருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இருக்கு. இது என்னன்னா எள், இழுது, அன்னம், கன்னி. எள்ளுன்னா எள்ளு, இழுது அப்படின்னா நெய், அன்னம் அப்படின்னா அன்னம் சாதம், கன்னி அப்படின்னு சொன்னா கன்னியா பெண், இளம் பெண், சின்ன பொண்ணு, 10 வயசு கீழே இருக்கிற பொண்ணு. இவுளி, தேர், யானை, இல்லம். இவுளி அப்படின்னாக்க குதிரை, தேர் யானை அப்படின்னா தேரு யானை, இல்லம்னா வீடுகள் கொடுக்கறது, வெள்ளி, ஆண், பொன், பூண், ஆடை. வெள்ளின்னா வெள்ளிதான், ஆண்னா ஆவினம் சொல்றோம் இல்லையா, ஆண் அப்படின்னு சொன்னாக்க பசு, பொன்னுனா தங்கம், பூண் அப்படின்னா நகைகள், ஆடைன்னா வஸ்திரங்கள். அப்புறம் விளைவுடு பழனம், பழனம்னா நிலம். அது எப்பேற்பட்ட நிலம்? வயல். அந்த வயல் பழனம்னா விளைச்சலோடு கூடிய, நல்லா விளையக்கூடிய அப்படிப்பட்ட. அது காலத்துல ராஜாக்கள்லாம் நிறைய பேருக்கு எழுதி வச்சிருக்கா இல்லையா, இத்தனை காணி நிலம், இத்தனை வேலி நிலம் அப்படின்லாம் எழுதி கொடுத்துருக்கா இல்லையா. அக்ரஹாரங்கள்லாம் அப்படித்தானே அந்த காலத்துல வந்திருக்கு. அவளுக்கு பேச்சு விற்பனர்களுக்கெல்லாம் எல்லா வசதிகளும் கொடுத்து, விளைச்சல் நிலத்தையும் கொடுத்து, அவ அந்த வேதத்தை ஓதுறதையும் வேத பாடசாலைகள் நடத்துறதையும் ராஜாவுக்காக அவன் நன்றாக சிறப்பாக இருந்து ஆள வேண்டும் என்பதற்காக யாகங்கள் செய்வதற்கும் உபயோகமாக இத்தனையும் ராஜாக்கள் அந்த காலத்தை கொடுத்துட்டு இருந்தா இல்லையா. அது இத்தனையும் பண்ணிட்டு முன்னான்னு இது முதலானவையும் தள்ளரும் அடிமை ஆதி. தள்ளரும்னா தள்ள முடியாத, இவர்களை உங்ககிட்ட கொடுத்தாச்சு நீதான் வச்சுன்னு பார்த்துருந்தான். கடைசி வரைக்கும் அவன்கிட்ட வேலை வாங்கிக்கோ, அவனுக்கு என்ன வேணுமோ சாப்பாடு போடு, இடம் கொடு, சஸ்திரத்தை கொடுத்து அவனை வச்சுன்னு வேலை வாங்கிக்கோ. அடிமைகள்லாம் அப்படிலாம் கொடுத்து தானங்கள் செய்த பேர். இப்பேற்பட்ட தானங்களை எல்லாம் செய்வதனால கிடைக்கக்கூடிய இந்த புண்ணிய பலன்கள் இருக்க. இதுவும் வள்ளல் தன், வள்ளல்னா சிவபெருமான். சிவபெருமானுக்கு ஏன் வள்ளல்னு பேரு? அவர் எதை கேட்டாலும் யோசனையே பண்ணாத கொடுத்துருவாராம். மற்றவாளா சோதனை பண்ணி கொடுப்பாளாம். ஆனா சிவபெருமான் மட்டும் தன்னுடைய பக்தாளுக்கு வேதனையை தரக்கூடாது அப்படின்றதுக்காக சோதனையே பண்ணாத கேட்டதெல்லாம் உடனே கொடுத்துருவாராம். கேட்டதை அவர் உடனே கொடுத்துருவார். கேட்டதுக்கு மேலேயே கொடுக்கிற ஒருத்தர், அது யாருன்னா அவருடைய உடம்புலேயே இடப்பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பார்வதி தேவையானவள் வாஞ்சாசம்மதிக்க
நம்ம நினைச்சதுக்கு மேல, எதிர்பார்த்ததுக்கு மேல, ஆசைப்பட்டதுக்கு மேல அள்ளி கொடுக்கக்கூடியதா அவருக்கா? இன்னொன்னு, அவருடைய உடம்புல இவ பாதியா இருக்கிறதுனாலயே அவருக்கு அந்த வள்ளத்தன்மை வந்ததோ அப்படின்னு ஒரு புலவர் கேட்கிறார். அப்பா, நீ உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது கொடுக்கறதுக்கு, நீ இருக்கிறது இடுகாடு, நீ கட்டிக்கிறது புலித்தோல் இல்லைன்னா யானைத்தோல், உடம்பு முழுக்க ருத்ராட்சம், பஸ்மம், அதுக்கப்புறம் பாம்பு, சடை வேற அப்படியே தலை முடியல, அப்புறம் ஒரு இளம் பிறையான முதல் பிறையான சந்திரன் தலை வச்சிருக்க, போராக்குறைக்கு கங்கை வேற தலை வச்சிருக்க, உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா எதுக்கெல்லாம் நீ கொடுக்கறன்னு, எப்படி நீ கொடுக்கற அப்படின்னு கேட்டா, உன்னோட உடம்புல தயார்த்திரா அவ பாதி இருக்கா இல்லையா, அந்த அம்பாள் இருக்காளே இழப்பாக்கத்துல, அதனால இழப்பாகம் கலந்த பொன்னே அப்படின்பார் அபிராமி பெற்றார். அந்த சிவபெருமானுடைய இடப்பாகத்துல கலந்த பளபளப்ப, ஏன்னா பளபளப்பா இருக்கா, ஏன்னா சிவன் பளபளப்பு தங்க மேனி, அதனுடைய பிரதிபலிப்பு அம்பாள் மேல வந்தாலும் இவ பச்சை நிறத்தோட தங்க மாதிரி பிரதிபலிக்கிறாளா இவ இருக்கிறதுனால, அந்த தயார்த்தா இருக்கக்கூடியதுனால அந்த பரமேஸ்வரன் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அப்படியே அள்ளி 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 கொடுக்கறதுனால வள்ளலாம். இந்த வள்ளல் இருக்கக்கூடிய இடம்னா காசி. காசியில விஸ்வநாதராக அங்க இருக்கார். அவர் எல்லாத்த விட எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார், கேட்டதையும் கொடுப்பார், கேட்காதையும் கொடுப்பார். அந்த கடைசியில அந்த காசியிலேயே, அந்த கங்கை கரையிலேயே வாழ்ந்து உயிரை விடுபவர்களுக்கு காதுல ராமநாமத்தை ஓதி அவர்களுக்கு மோட்சத்தையும் தருகிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி சிவபெருமான் எழுந்தருளிக்கக்கூடிய இந்த காசி முதலிய இந்த கஷேத்திரங்கள் இருக்கு. இந்த கஷேத்திரங்கள்ல பதிகளில் வதிந்த பேரும் அப்படின்னு இந்த மாதிரி தலங்கள்லாம் விசேஷமான புண்ணிய தலங்களிலே எல்லாமே வசித்ததால் வரக்கூடிய பயன். வசித்ததால் அப்படின்னு சொன்னாக்க அங்கு வாழ்ந்ததுனால ஏற்படக்கூடிய பயன். இந்த பயனும் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் இதுக்கு மேல இன்னும் என்ன கிடைக்கும் சொல்ற கேட்டுங்கோ, எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்கோ அப்படிங்கிறவர். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு கேட்டாக்க, நிறைய நதிகள் எல்லாம் பத்தி சொல்ல போற. இந்த யாகம் பண்ணனால வரக்கூடிய புண்ணியத்தை சொன்னார், காசியில வசித்ததுனால வர புண்ணியத்தை சொன்னார். இப்ப நதிகள்லாம் இருக்கு, அந்த நதிகளெல்லாம் விட ஒசத்தியானது அப்படின்ற ஒரு நதியை சொல்ல போறார். கங்கை, காளிந்தி, வாணி, காவிரி, கண்ணவேணி, துங்கபத்திரை, தீம்பாலி, தூய தன் பொருணை, முன்னாட் சங்கை நதி கண் முற்றும் ஆடிய, நதியின் கண் முற்றும் ஆடிய தவத்தின் பேரும் மங்கள மதுரை தன்னில் வைகளும் பதிவோர்க்கு எய்தும். இங்க கொண்டு அந்த முடிக்கிறார். அந்த 3 பாடல்களும் சேர்த்து கொண்டு கடைசியில என்ன முடிக்கிறார்னா, கங்கை நதி, யமுனை நதி, சரஸ்வதி, கண்ணுக்கே தெரியாத பூமிக்கு அடியில ஓடக்கூடிய சரஸ்வதி நதி. இப்ப அந்த நதி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காளாம். ரொம்ப ஆழத்துல போய் அந்த பூமி கடையில 3000-4000 அடிக்கு கிழந்த சரஸ்வதிங்கக்கூடிய நதியானது ஓடிக்கொண்டிருக்கிறது. அது இங்கே இதுக்கு கங்கைக்கும் யமுனைக்கும் பேரலா பூமி கடியில போயிட்டு இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்றேன். அதுக்கு தெரியும் அந்த கார்பன் டேட்டிங்லாம் இல்லாதையே கண்டுபிடிச்சிருக்கான்னு நான் ஒரு நியூஸ் நான் படித்தேன். சாதாரண ஒரு இதை எந்த காலத்தை சேர்ந்ததுங்கிறது இந்த கார்பன் டேட்டிங்கிறத வச்சுட்டு இது 5000 வருஷம் முன்னாடி, 7000 வருஷம் முன்னாடி, இது 25,000 வருஷம் முன்னாடின்னு சொல்றா இல்லையா. அது மாதிரி இந்த சரஸ்வதி நதி இருந்திருக்கு ஒரு காலத்துல, அது ஓடின்னு இருந்திருக்கு. ஆனா இப்ப அது கண்ணுக்கு தெரியல, பூமிக்கு அடியில மறைஞ்சு போயிட்டு. அது கூட ஏதோ ஒரு கதையா இருக்கு, ஏன் பூமிக்கு அடியில மறைஞ்சு போயிட்டு சரஸ்வதி நதின்றதுக்கு ஒரு கதை கூட இருக்குன்னு சொல்லுவான். அது தெரியுமா அந்த கதை என்னன்னு? எதுல வருது தெரியலையே. தெரியல. பாகவதத்துல ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்காதுல்ல, பார்த்து பார்ப்போம். முடிஞ்சா அதை நம்ம எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி அதையும் சொல்லுவோம். இந்த சரஸ்வதி நதி இப்ப எல்லாத்த விட காவேரி நதி. இந்த காவேரி அவருடைய விற்த்தாந்தம் பார்க்கறச்சே ஒரிஜினலா அவருடைய அகஸ்தியருடைய கமண்டலத்துல விநாயக பெருமானவன் காகமாக அந்த கமண்டலத்தை கவுத்ததுனால அதுல வச்சிருந்த தண்ணீர் வெளியில வரும்போது இது காவிரி, அந்த காக்கையினால் விரிக்கப்பட்டதான அந்த நதிக்கு காவிரின்னு பேரு அப்படின்னு கூட சொல்லுவான். அந்த கமண்டலத்துக்குள்ள அவர் என்ன வச்சிருந்தார் நதியாகன்னா, அவருடைய மனைவியான லோபாமுத்ராவை
ஒரு தண்ணீராக மாற்றி அந்த கமண்டலத்துக்குள்ள வச்சிருந்தார் அப்படின்னு ஒரு விற்த்தாந்தம் இருக்கு. அந்த காவேரிக்கு என்ன பெருமைன்னா, காவேரி அந்த காலத்துல ரொம்ப செழிப்பா நிறைய பாஞ்சுன்னு இருந்தது. அந்த தண்ணி இதுல வங்காள விரிகுடா கடலை காவிரி பூம்பட்டினத்துல கலக்கிற வரைக்கும் அது காவேரி பிறந்த இடத்துல இருந்து தலைக்காவேரியில இருந்து கடைசியில இந்த சமுத்திரத்துல சேர்ற வரைக்கும் ரொம்ப செழிப்பான பூமிகளாக வைத்திருந்தது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்துன்ற ஜனங்கள் ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு எத்தனையோ கோடி பெருகிட்டு, 1 கோடிய கூட எட்டாத காலத்துல காவேரி இருந்தா இன்னைக்கு பாரத பூமியில 140 கோடி ஜனங்கள் அப்படின்னு பாக்குறோம். அதுவும் சென்னாட மாத்திரம் எடுத்துட்டா அதுலயும் 45-50 கோடி ஜனங்கள் இருப்பா போல் இருக்கு. இத்தனை பேருக்கும் பயன் தரக்கூடியதாக இந்த காவிரி நீர் பத்தலை அப்படின்னு கூட சொல்றேன். அதுவும் காலகாலத்துல மழை, அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி இதெல்லாம் இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம். அதனாலையும் கூட நதி நீர் போராத கூட இருக்கலாம். அப்போ இதுக்கு அடுத்தது கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதி இது ஆந்திர பிரதேஷ்ல வருது. துங்கபத்ரா நதி, துங்கா பத்ரா 2 நதிகளும் சேர்ந்து கூடலிங்கிற கஷேத்திரத்துல ஒன்னாகி துங்கபத்ரை அப்படின்னு வர. இனிய பாலி அப்படின்னாக்க இனிமையான பாலாறு, பாலின பாலாறு. குளிர்ந்த தூய்மையான தாமிரபரணி நதி. இந்த எல்லா நதிகள்லயும் நாம போய் அந்தந்த கேத்திரத்துல அந்த நதிகள்ல நீராடி அங்க இருக்கக்கூடிய கடவுளை வழிபட்டு வர்றதுனால அந்த தவத்தினால கிடைக்கக்கூடிய பயன் இருக்க. இது எல்லாமே ரொம்ப மங்களமான, ரொம்ப பெருமை வாய்ந்த சிவக்ஷேத்திரங்களுக்குள் சிறந்ததாக இருக்கக்கூடிய திரு ஆலவா என்று சொல்லக்கூடிய திருநகரம் மதுரை அம்பதியில எந்தாலும் அங்கேயே வசிப்பவர்களுக்கு இதெல்லாம் கிடைச்சுடுவாங்க. இத்தனை யாகம் பண்ற பலன், தானங்கள் பண்ண பலன், அந்தந்த நதிகளில நீராடின பலன், இத்தனையும் அப்படியே சும்மா சொடக்கு போடுற நேரத்துல கிடைக்கிறது. அப்படின்னா எங்க அப்படின்னா இந்த வைகை நதி பாயக்கூடிய மதுரையம்பதியில வாழ்பவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. ரொம்ப சுலபமாவே கிடைச்சு விடுறது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்ற. காளிந்தி அப்படின்றது கங்கை நமக்கு தெரியுது. காளிந்தின்னு யமுனை நதி. காளிந்தின்றதுக்கு என்ன வியாக்கியானம்? கலிந்தங்கிற பர்வதம், அதாவது ஹிமவத் பர்வதம் மாதிரி இன்னொரு ஒரு மலை. அந்த மலையிலிருந்து பிறந்தவள். எப்பவுமே மலையினுடைய பெண்ணாக தானே நதியை சொல்றோம். ஆமா ஆமா. கலிந்த பர்வதம். யமுனைய யமனுடைய சகோதரியா கூட சொல்லுவா இல்லையா? ஆமா, சாயா சூரியனுக்கு பிறந்தவள். ஆமா, யமின்னு பேரோ. யமுனான்றது நதியா ஓடும் போது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அது காளிந்தின்னு யமுனை நதி. அதுல கங்கை வெண்மையாகும், யமுனை கருப்பாவும் இருப்பான்னு சொல்றா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. 2 பேரும் இந்த அலகாபாத்ல 2 நதியும் கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சங்கமம் பிரயாக். அதுதான் சங்கம். அங்கதான் கீழே தான் சரஸ்வதி நதியும் சேர்றது அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ற. இங்க காளிந்தின யமுனை, வாணி அப்படின்றது, வாணின்னா சரஸ்வதி. அந்த சரஸ்வதின்ற பேரை வாணின்ற பேர்ல யூஸ் பண்ணிருக்கார். காவிரி. அப்புறம் கண்ணவேணிங்கிறது கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி அப்படிங்கறத கிருஷ்ணா நதி. துங்கபத்ரை, தீம்பாலின்னு இனிமையான பாலாறு. தூய தண்ணீரை உடைய பொருணை நதி அப்படின்னு சொன்னாக்க அதுதான் தாமிரபரணி நதி. தாமிரபரணி நதிக்கு தான் பொருணை நதி. இந்த பாரதியார் பாட்டுல கூட காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதின்னு ஒரு பாடல்ல வரும். எந்த பாடல்ல எனக்கு பாரதியாரோட பாடல் செந்தமிழ்நாடு இல்ல, அதுலதான் வருது இல்லையா? அவர் சொல்லாததே கிடையாது. அவர் அப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிட்டார். அப்பேற்பட்ட வரகவியா எல்லாம் பண்ணிட்டு போயிட்டார் இல்லையா? இதுல இதுக்கு பதமா நம்ம அர்த்தத்தை பார்த்துள்ளாத. கங்கை, கங்கை நதி. காளிந்தி, காளிந்தின்னு சொல்ல யமுனை நதி. வாணி அப்படின்றது சரஸ்வதி நதி. காவிரிங்கிறத காவேரி. கண்ணவேணிங்கிறது கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி அதுதான் கிருஷ்ணா நதி. அப்புறம் துங்கபத்ரை, துங்கா பத்ரா 2 சேர்ந்து துங்கபத்ரையாக வரக்கூடிய நதி. தீம்பாலி,
தீம்பாலின் ஒரு இனிமையான பாலாறு என்று சொல்லக்கூடிய பாலி என்று சொல்லக்கூடிய பாலாறு, தூய தண்ணீரை உடைய தூய்மையான அப்பழுக்கில்லாத நல்ல தெளிந்த நீரை உடைய பூர்ணை நதி அப்படின்னு சொன்னாக்க தாமிரபரணி, குளிர்ந்த தாமிரபரணி நதி. இது தவிர தங்கையில் நதிகள் முற்றும். இது தவிர இது போன்ற இன்னும் பல நதிகள் எல்லாம் அங்க போய் நம்ம நதிகள்ல நீராடி அங்க இருக்கிற அந்த புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்ணி அங்க கரையில் இருக்கக்கூடிய அந்த கடவுளை வணங்கி அந்த அந்த தவத்தினால் ஏற்பட்ட புண்ணியங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு வரோமே. இதில் ஆடிய தவத்தின் பேரும் நீராடிய தவத்தின் பேரும் அந்த நதிகள்ல ஸ்நானம் செய்த அதனால் வந்த புண்ணியமும் மங்களம். மதுரை தண்ணில் ரொம்ப மங்களம், நன்மையை தரக்கூடிய சிறப்பு வாய்ந்த அந்த தூய்மையான அந்த மதுரை பதி இருக்க, அந்த மதுரை பதில வைகளும் அறிவோர்க்கு, வைகளும் அப்படின்னாக்க நாள்தோறும் எப்போதும் வாழ்பவர்களுக்கு, அங்கேயே மதுரையே தனக்கு இருப்பிடமாக கொண்டு வாசம் செய்பவர்களுக்கு, எய்தும் நாள்தோறும் வசிப்பவர்களுக்கு இந்த எல்லா புண்ணிய நதிகள்ல நீராடின எல்லா பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஊர்ல அந்த வைகை நதி பாயக்கூடிய இந்த மதுரையம்பதியிலே வாழ்ந்து அந்த வைகை நதியிலே ஸ்நானம் பண்ணி அந்த மதுரையம்பதியிலே இருக்கக்கூடிய இறைவனாக விளங்கக்கூடிய சோமசுந்தர கடவுளையும் அவரோடு கூடு இருக்கக்கூடிய அவனுடன் உரை அந்த அம்பாளான மீனாட்சியையும் சேர்த்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக வழிபட்டு அந்த ராஜா மாத்தியங்கியே அவருடைய பாதக மரங்களை பணிவார்க்கெல்லாம் முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே என்பர். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் புத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையர் பாசாங்கம் கருப்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே அப்படின்னு அபிராமி பட்ட சொல்ல. 3 கண்களை உடைய அந்த எம்பெருமாட்சி இருக்காளே, அவரோட கூட இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர கடவுள் ஆட்சி செய்த அந்த மதுரையம்பதியில இந்த வைகை நதியில நீராடி அந்த மதுரையம்பதியில வாழ்பவர்களுக்கு ஒரு நாளும் எந்த விதமான குறையும் கிடையாது. எல்லா புண்ணிய நதிகள்ல நீராடின பேரும் எல்லா விதமான தானங்களை செய்ததனால் ஏற்படக்கூடிய அந்த அதனுடைய தவ பயனும், அது மட்டும் இல்லாத நிறைய பல யாகங்கள்லாம் செய்த அதனால வரக்கூடிய தவ பயனும், பல ஸ்தலங்களிலே வசித்த எத்தனையோ கேத்திரங்களுக்கு போய் புண்ணிய கேத்திரங்களுக்கு எல்லாம் போயிட்டு ஒரு ஸ்லோகம் கூட உண்டு. அந்நேத்திரே கிருத்தம் பாபம் புண்ணியக்ஷேத்திரே வினஷ்யதி. புண்ணியக்ஷேத்திரே கிருத்தம் பாபம் காஷி கஷேத்திரே வினஷ்யதி. காஷி கஷேத்திரே கிருத்தம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. கும்பகோணே கிருத்தம் பாபம் கும்பகோணேவ நஷ்யதி அப்படின்னு. வேற புண்ணிய கஷேத்திரங்களை செய்த பாபங்கள் எல்லாம் காசிக்கு போயிட்டு வந்தா போயிடும். காசியிலேயே செஞ்ச பாவம் வந்தா கும்பகோணத்துல அங்க இருந்தா போயிடும். அந்த காவேரியில ஸ்நானம் பண்ணா போயிடுமா. அந்த கும்பகோணத்திலேயே செய்த பாவம்னா வேற எங்கேயுமே போக வேண்டாம். அந்த கும்பகோணத்திலேயே இருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த காவேரி அங்க வரக்கூடிய அத்தனை ஸ்தலங்கள் சின்னங்க. சிவபெருமான் கஷேத்திரங்களும் ஜாஸ்தி, அந்த காவிரி பாயக்கூடிய அந்த இடத்துல விஷ்ணு கஷேத்திரங்களும் ஜாஸ்தி. அங்க நீராடி அங்க அந்த ஸ்தலங்களிலே நம்ம அந்த கடவுளை வணங்கி வருவதனாலே, அந்த கஷேத்திரங்களுக்கு விசிட் பண்றதுனாலேயே எல்லா பாபங்களும் சேர்ந்து புண்ணியங்கள் சேர்ந்து நமக்கு விடுதலை கிடைக்கும், முக்தி கிடைக்கும் அப்படின்றா அந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதே தான் இவர் சொல்றார். எத்தனை நதிகள் சூழ்ந்த அந்த இந்த ஊரா போய் அலையாதைக்கு பாரத தேசம் முழுக்க அத்தனை நதிகளிலும் நீராடின புண்ணியமும், அத்தனை யாகங்கள் பண்ண புண்ணியமும், அத்தனை நதிகள் அத்தனை தர்மங்கள் தானங்கள் பண்ண புண்ணியமும் இந்த மதுரையம்பதியில வாழ்வதனாலேயே கிடைத்து விடுகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் சொல்றார். இதுக்கு அடுத்த பாடலை நம்ம பாடலை முதலும் பார்ப்போம். அந்நிய தலங்கள் தம்மில் ஆற்றிய பிரம்மகத்தி பொன்னினை களவு செய்தல் கல்லுண்டல் புனித வாசவான் பண்ணியை புணர்ந்தல் இன்ன பாதகம் அனைத்தும் என்றும் தன்னிகர் ஆலவாயில் வதிவர்க்கு தமை விட்டு ஏகும். இந்த கஷேத்திரத்தோட இன்னுடைய பெருமை என்ன அப்படின்னா, நிறைய பாபங்கள் எல்லாம் சொல்றாரு. நம்ம அன்னைக்கு கூட பார்ப்போம். மகா சங்கல்பம் அப்படின்னு வரும்போது எத்தனையோ விதமான பாபங்கள் எல்லாம் சொல்லி
இத்தனை பாபங்களுக்கும் பிராயச்சித்தமாக நான் இன்னைக்கு வந்து இந்த கர்மாவை நான் பண்றேன், இதுல என்னுடைய பாவங்கள் எல்லாம் விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்ற போது அத்தனை பாவங்கள். இவர் அதுல ஒரு 7 பாவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த பாவங்கள் எல்லாமே இந்த மதுரையம்பதியில வசிப்பதனாலேயே போய்விடுகிறது சொல்றார். இந்த பாடலுடைய கருத்தை வந்து கொஞ்சம் விஸ்தாரமா நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்யோ நம. ராம் ராம்.